ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கிளாஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன படித்தோம் அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன் டு பார்ட்னர்ஷிப்பு, தியரி ஆஃப் பார்ட்னர்ஷிப்பு, பார்ட்னர்ஷிப் டீட்னா என்ன, அதில் இருக்கிற கண்டென்ட் என்ன, அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன, நேச்சர் என்னென்னன்றது எல்லாத்தையும் படித்தோம். ஃபுல்லாக தியரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஒரு நல்ல ஸ்கோரிங்கான ஒரு ஏரியா. சரியா? இது கண்டிப்பாக நல்லா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணலாம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி போடுறது அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 2 மெத்தட் இருக்குது. ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் இருக்குது, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் இருக்குது. அப்படின்னா என்னென்னு படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடுக்கும் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடுக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதுக்கு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற போது ஒரு ஃபேமாக பார்த்தீங்கன்னா கம்பெனியாக தனியாக அக்கௌண்ட்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறோம். பார்ட்னர்ஸ்க்கு தனியாக ஒரு அக்கௌண்ட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா பார்ட்னர்ஸ் தான் வந்து ஃபண்டை ஹேண்டில் பண்ணுறாங்க. கேபிட்டல் உள்ளே கொண்டு வராங்க, கேபிட்டலை வித்ட்ரா பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிறாங்க, டிராயிங்ஸ்க்கு கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் அவங்களுக்குள்ள நடக்கிறதுனால அவங்களுக்கு செப்பரேட்டாக நம்ம ஒரு பேர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், விச் இஸ் கால்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பை டெஃபினிஷன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ரெக்கார்டிங் அண்ட் மெயின்டைனிங் பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்ஸ், ரெக்கார்டிங் அண்ட் மெயின்டைனிங் ஆல் த டிரான்சாக்ஷன் தட் அ பார்ட்னர் மேக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் வந்து ஒரு டிராயிங் எடுக்கிறான், ஒரு இன்ட்ரெஸ்ட் போகிறான் டிராயிங்க்கு, இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் போகிறான் கேபிட்டலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி லிமிடெட் டிரான்சாக்ஷன். நான் இதுக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்குள்ளே கொண்டு வருது, கேபிட்டல் வெளியே எடுக்கிறது, வித்ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஒரு 5-6 டிரான்சாக்ஷன் இருக்கும். இந்த 5-6 டிரான்சாக்ஷனுக்காக நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணோம் பார்ட்னர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக தனியாக, டு அவாய்ட் த கன்ஃபியூஷன். ஸோ அதனால ரெக்கார்டிங் அண்ட் மெயின்டைனிங் த பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றதுக்காக தான் இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ன்றதை நம்ம வந்து பண்ணுறோம். சரியா? இதை வந்து 2 மெத்தடில் நம்ம பண்ணலாம். என்னென்ன மெத்தடில் பண்ணலாம் அப்படின்னா, மெத்தட்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடு, இன்னொன்று ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடு. சரியா? இந்த 2 மூலியமாக நம்ம அக்கௌண்ட்ஸ் பண்ணலாம். இந்த 2 மெத்தடு தான் நமக்கு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட மெயின்டெனன்ஸ்க்காக வருது. இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னா என்னன்னு பார்ப்போமா? பார்ப்போம். ஸோ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு வரும்போது கேபிட்டலுக்கு மட்டும் தனியாக ஒரு அக்கௌண்ட்டு, கேபிட்டல் தவிர்த்து நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட். இதுதான் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடு. அதாவது வந்து கேபிட்டல்ன்றது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் இல்லையா, அதை வந்து நம்ம நகர்த்தக்கூடாது. அதில் அடிஷனோ இல்லை அதில் வித்ட்ராவலோ நடந்தால் அது தனியாக ரெக்கார்ட் ஆகும். அண்ட் அது தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு ஆர் சேலரி, கமிஷன் இந்த மாதிரி கிடைக்கும் பொழுது அதுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 அக்கௌண்ட் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அதுதான் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். சிம்பிளாக முடிச்சு ரொம்பலாம் குழப்பல. 2 செப்பரேட் அக்கௌண்ட்ஸ் ஆர் டு பி மெயின்டைன் ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே. ஒன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இது பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ இங்கே சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிஷன் ஆர் withdrawal of கேபிட்டல் அமௌண்ட் இனிஷியலாக நீ வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்க as a பார்ட்னர் அப்படின்னும் போது ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னொரு 3 லட்ச ரூபா நான் இதில் சேர்த்துக்கிறேன், இன்னொரு 3 லட்ச ரூபா நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு 4 லட்ச ரூபா நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன், எனக்கு பர்சனலாக ஒரு தேவை இருக்குது, நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி கேபிட்டல் வந்து தனியாக இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை தனியாக வெளில எடுக்கிறது, அடிஷன் அண்ட் டெலிஷன், இன்க்ளூஷன் ஆர் வித்ட்ராயல் ஆஃப் த கேபிட்டல் வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்டும். அது பேர் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம சொல்கிறோம். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு, அப்புறம் கேபிட்டல், அப்புறம் வந்து வேறு என்ன சொல்லலாம், சேலரி, கமிஷன் எக்ஸெட்ரா. அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்து கேபிட்டலை தவிர்த்து நடக்கக்கூடிய அத்தனை டிரான்சாக்ஷனும் வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து கேப்சர் ஆக போகுது. இவ்வளோதான் வித்தியாசம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேபிட்டல் அமௌண்ட்டில் ஏதாவது அடிஷனோ வித்ட்ராவலோ இருந்தால் மட்டும் அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஆர் அதர்வைஸ் கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு, கேபிட்டல், சேலரி, கமிஷன் இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆக போகுது. பேசிக் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கரண்ட் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் ஆக போகுது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த அடிஷனும் நடக்கலை, டெலிஷனும் நடக்கலை, ஐ மீன் இது வந்து எப்படி சொல்கிறேன், வித்ட்ராவலும் நடக்கலை, இல்லை வந்து அவன் போட உள்ள கேபிட்டல் அப்படின்னும் போது அது என்ன சார் பண்ணுறதுனா கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபிக்ஸடாக இருக்கும். அதனால தான் அது பேர் ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட். பார்த்துக்கங்க,
கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபிக்ஸடாக இருக்கும்னா அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், அதில் எந்த சேஞ்ச் இருக்காது, அடிஷனும் இருக்காது டெலிஷனும் இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த அக்கௌண்ட்டை போட்டுட்டு இப்போ எப்படி சொல்றது, ஒரு 10 லட்ச ரூபாய் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா அந்த 10 லட்ச ரூபாய் வந்து 2 பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த 10 லட்ச ரூபாய் போட்டுட்டு பை பேலன்ஸ் பிராட் நம்ம அதை போட்டுக்கலாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம பண்ணிட்டோம் கேபிட்டல் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸோ சின்ன சின்ன இன்கமோ இருந்துச்சு அப்படின்னா அதை அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இது 2 அக்கௌண்ட்டை ரெக்கார்ட் ஆகும்போது வேணா போர்டை பாஸ் பண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப பேசிக்கான விஷயம். நீங்கள் டெபிட் கிரெடிட் போட்டுக்கோங்க, டேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் டேட் பர்டிகுலர் ருபீஸ் போட்டுக்கோங்க. போட்ட பிற்பாடு இப்போ ஃபஸ்ட்டு சினாரியோ நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து இப்போ உங்கள் கையில் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஒன்று இருக்குது சரியா. இப்போ நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 10 லட்ச ரூபாய் ஆல்ரெடி ஒரு கேபிட்டல் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு அடிஷன் சினாரியோ நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு சரியா. ஒரு புதுசாக ஒரு கேபிட்டல் ஆட் ஆகுது ஓகேவா. நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதே போல் ஒரு 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து டேட் போட்டுக்கணும் ஓகேவா. போட்டுட்டு இந்த இடத்துல பை பேலன்ஸ் brought down ஓகேவா. பை பேலன்ஸ் brought down போட்டுட்டு நரேஷன் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்னு போடணும். ஓப்பனிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் brought down போட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் இது. இங்கே வந்து நீங்கள் 10 லட்ச ரூபாய் போடணும் ஓகேவா. பை பேலன்ஸ் brought downல ஓப்பனிங் பேலன்ஸ் நரேஷன் போட்டு 10 லட்ச ரூபாய். இது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கேபிட்டல், நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் அமௌண்ட் தான் இது ஓகேவா. இப்போ அடிஷன் கிரைட்டீரியாவுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்க, இங்கே திருப்பி டேட்டை போட்டுட்டு பை பேங்க்னு போடணும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கேஷ்னு போட்டுட்டு இருந்தோம், இப்போ வந்து பை பேங்க் தான் போடணும். நம்ம பை பேங்க்னு போட்டு if you are adding up the total capital of 3 lakh rupees இந்த இடத்துல 3 lakhs போடணும் ஓகேவா. ஸோ உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் 10 லட்ச ரூபாய், நீங்கள் புதுசாக கொண்டு வந்த கேபிட்டல் 3 லட்ச ரூபா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 13 லட்ச ரூபாய் ஓகே. இது ஃபைனல், இந்த டோட்டலையும் நான் போட்டுறேன் 13 லட்ச ரூபாய் ஓகேவா. நான் டோட்டலும் போட்டுறேன் ஓகே. இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஈக்குவலைஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து 2 பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு 13 லட்ச ரூபா போட்டோன்னு வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு, அக்கௌண்ட் முடிஞ்சு போச்சு ஓகேவா. வேலிட் புரியுதா. இது வந்து கேபிட்டல் அடிஷன் சினாரியோ, நல்லா தெரிஞ்சுங்க. கேபிட்டல் அடிஷன் சினாரியோ, உங்கள்கிட்ட ஆல்ரெடி 10 லட்ச ரூபாய் இருக்கு, நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஆல்ரெடி 10 லட்ச ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதை தாண்டி நீங்க ஒரு 3 லட்ச ரூபா வந்து நீங்க பேசுறீங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மைண்ட் செட் வச்சிருக்கீங்க, நீங்க பண்றீங்க 3 லட்ச ரூபாய். அந்த மாதிரி சினாரியோல தான் இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். பை பேலன்ஸ் brought down வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்னு போடணும். இந்த இடத்துல நரேஷன் வந்து இது எழுதிக்கோங்க, ஃப்ரெஷ்லி இன்ட்ரடியூஸ்ட் கேபிட்டல் அப்படின்னு எழுதுங்க சரியா. ஃப்ரெஷ்லி இன்ட்ரடியூஸ்ட் கேபிட்டல் அப்படின்னு எழுதுங்க. இந்த 2 பேலன்ஸ் கேரி டவுனுக்கு வந்து க்ளோசிங் பேலன்ஸ் சரியா. இதுதான் நரேஷன். பை பேலன்ஸ் brought down ஓப்பனிங் பேலன்ஸ் 10 லட்ச ரூபாய், பை பேங்க் ஃப்ரெஷ்லி இன்ட்ரடியூஸ்ட் கேபிட்டல் 3 லட்ச ரூபாய். இந்த 10 லட்சம் 3 லட்சம் சேர்த்து இப்போ இருக்கிற கரண்ட் கேபிட்டல் 13 லட்ச ரூபாய். உங்க பேர்ல இருக்கிற கேபிட்டல் வந்து 13 லட்ச ரூபாயில இருக்கு சரியா. இப்போ அதையே இங்க ஈக்குவலைஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல அப்படியே 2 பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டு க்ளோசிங் பேலன்ஸா போட்டு 13 லட்ச ரூபாய் போட்டு ஈக்குவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா சம் ஓவர். இன் கேஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் கேபிட்டல் சினாரியோ, கேபிட்டல் அடிஷன் சினாரியோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா மார்க்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய ஏரியாஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க சரியா. கேபிட்டல் அடிஷன் சினாரியோ. இப்போ கேபிட்டல் டிடக்ஷன் சினாரியோ எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, டெபிட் சைடு கிரெடிட் சைடு ஏன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இதில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு பார்ட்னரோட கையிலிருந்து வெளியே போகக்கூடிய அத்தனை விஷயமே இந்த பக்கம் வந்துடும். இப்போ நீங்கள் தான் ஒரு பார்ட்னர், உங்கள் கையிலேருந்து என்னென்ன உங்களுக்கு என்னென்ன லாஸை கணக்கு வருதோ அதெல்லாம் இங்கே வரும்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் கணக்கில் என்னென்ன வரும், நீங்கள் டிராயிங் பண்ணீங்கன்னா அது வந்து லாஸ் தானே. இப்போ டிராயிங்ஸ் கரெக்டா, ஓகேவா, 2 டிராயிங்ஸு. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு. வேற எவனாவது ட்ரா பண்ணாலும் சரி, நீங்கள் எதாவது ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். கரெக்டாக நான் சொல்கிறது. நம்ம இதுக்கு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, போன வீடியோவில் பார்த்தோம். நம்ம டிராயிங் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்கள் கம்பெனிலேருந்து நீங்கள் ஒரு இது வித்ட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அது ஒரு பார்ட்னர்ஷிப் டீட்டில் மென்ஷன் ஆகணும்னா பிரச்சனை இல்லை. மென்ஷன் ஆயிருந்ததுன்னா யூ ஹேவ் டு பே டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் சிம்பிளாக இந்த 2 தான் இங்கே வரும். இதுக்கு மேலே எதுவும் இங்கே வராது. இங்கே வந்து 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டுறலாம், P&L அக்கௌண்ட்னு போட்டுறேன் நான். சரியா, அதுக்கப்புறம் 2 பேலன்ஸ் கேரி டவுன், க்ளோசிங் பேலன்ஸு. ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள், நான் இங்கே எதுக்குமே நரேஷன் எழுதலை. ஆனால் நரேஷன் வந்து நீங்கள் எழுதணும். ஓகேவா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நரேஷன்ஸ் வந்து எழுத பாருங்கள். இதுக்கு தேவையில்லை, ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு தான் மெஜாரிட்டியாக நரேஷன்ஸ் தேவைப்படும். நான் எதுக்கு இங்கே நரேஷன் எழுதுறேன் அப்படின்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன் நான். ஓகேவா, இது டெபிட்டாக இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸ், கிரெடிட்டாக இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்களுடைய லாஸ்ட்லாம் டெபிட் சைடில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்போ கிரெடிட் சைடில் என்னென்ன ரெக்கார்ட் ஆகணும், உங்கள் கைக்கு வரும். இஃப் யூ ஆர் பார்ட்னர், எவ்ரிதிங் கமிங் டு யுவர் ஹேண்ட் வில் பி ரெக்கார்டட் இன் கிரெடிட் சைட். தட் இஸ் பேலன்ஸ் கேரி டவுன் வந்து நம்ம இது போட்டுருக்கோம், பேலன்ஸ் ப்ராட் டவுன் இது போட்டிருக்கோமா. அப்போது பை சேலரி உங்கள் கைக்கு தானே வரும், லாபம் தானே. பை கமிஷன் உங்கள் கைக்கு தானே வருது. பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், IOC உங்கள் கைக்கு தானே வருது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலுக்கு தானே இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்கிக்கிறீங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் உங்கள் கைக்கு வருது, கமிஷன் உங்கள் கைக்கு வருது, சேலரி உங்கள் கைக்கு வருது. இதெல்லாம் உங்கள் கைக்கு தானே வருது. இப்போது இதெல்லாம் முடிச்ச பிற்பாடு இதுக்கு வந்து பேலன்ஸ் தானே இருந்தால் அதை வந்து P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை நான் லேட்டராக சொல்கிறேன், அதையும் நம்ம தனியாக போட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பை பேலன்ஸ் கேரி டவுன், இது க்ளோசிங் பேலன்ஸ். எந்த சைடு அதிகமாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த சைடு போடுறதா பேலன்சிங் ஃபிகர் தான். இது வந்து கண்டிப்பாக பேலன்சிங் ஃபிகர் தான்ப்பா. சரியா, இது பேலன்சிங் ஃபிகர். இதே தான் இங்கேயும், சரியா, இதெல்லாம் தான். ஸோ எதெல்லாம் உங்கள் கையை விட்டு வெளில போதோ அதெல்லாம் டெபிட் சைடில், எதெல்லாம் உங்கள் கைக்குள்ளே வருதோ, இதெல்லாம் உங்களுக்கு இன்கமாக வருது, இதெல்லாம் உங்கள் கைக்குள்ள காசு, உங்களுக்குள்ள வர காசு எல்லாமே கிரெடிட் சைடில் வரும். இது பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். எதை காப்பி பண்ணிக்கோங்க, போட பாஸ் பண்ணிட்டு. இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஒன்றும் மேஜராக டிஃப்ரென்ஸே கிடையாதுப்பா. ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேபிட்டல் பற்றின டிரான்சாக்ஷன் தனியாகவும் கரண்ட் டீடைல்ஸ் பற்றின டிரான்சாக்ஷனை தனியாகவும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். சரியா, கேபிட்டலுடைய அடிஷனோ டெலிஷனோ நடந்தால் அது வந்து தனி அக்கௌண்ட்டில், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கேபிட்டல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது தனி அக்கௌண்ட்டில் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டை எல்லாத்தையும் ஒரே அக்கௌண்ட்டில் போட போகிறோம். இவ்வளோதான், வெரி வெரி சிம்பிள். மோரோவர் இது அக்கௌண்ட்ன்ற தாண்டி இது ஒரு மெத்தட்ப்பா. சாரிப்பா, நான் ஒன்று தப்பாக போட்டுட்டேன். இது வந்து மெத்தடு. சரியா, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே அக்கௌண்ட்டில் போட்டு ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இப்போ வந்து இதை ஏன் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ்லி ஒரு சேஞ்சிங் ஃபிகர்ஸ். ஓகேவா, எல்லாம் ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. இப்போ கேபிட்டல் எடுத்துக்கிட்டு கேபிட்டல் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனு, சேலரி இதெல்லாம் டைம் டு டைம் மாறலாம், ப்ராஃபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால இப்போ என்னன்னா இது ஃப்ளக்சுவேட், இந்த ஃபிகர்ஸ்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால இந்த அக்கௌண்ட்டும் அடிக்கடி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு ஃபிக்ஸடாக இருக்காது. அதனால இது ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னு சொல்லாமல் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னு சொல்கிறாங்க. when the figures keep fluctuating, okay, when the data keeps fluctuating, when the transaction, when the entries keeps fluctuating, at that time the entries made in a particular capital method, which is called fluctuating capital method, in which the data has been entered, okay va, and the entered data வந்து fluctuate ஆயிட்டே இருக்கிறதுனால அந்த fluctuating capital account அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, போர்டை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடுக்கும் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. என்னன்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் வந்து கேபிட்டலுடைய அடிஷனுக்கும் வித்ட்ராலுக்கும் தனியாக ஒரு அக்கௌண்ட் போடுவோம். இப்போது ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் வந்து நம்ம எல்லாத்தையும் இதிலே ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே இருக்கிற கேபிட்டலு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு
பை பேங்க் ஒன்று போட்டுக்கலாம். ஓகேவா? கேட்டால் ஃப்ரெஷ்லி இன்ட்ரடியூஸ் கேபிட்டல்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து 2 பேங்க்னு போட்டுக்கலாம். கேட்டால் வித்ட்ரான் கேபிட்டல்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். இந்த ரெண்டுத்தையும் இந்த அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது முடிஞ்சு போச்சு. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் பார்த்தோம் இல்லையா, ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட்டில், ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில், அதே மெத்தடில் வந்து நம்ம கரண்ட் அக்கௌண்ட் எப்படி போட்டோமோ அந்த என்ட்ரிஸ் எல்லாமே இதில் சேம் தான். அங்கே இருக்கிற கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்கிற 2 என்ட்ரி எக்ஸ்ட்ராவாக நம்ம இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். போர்டை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இன்னையோட டேக்கான லாஸ்ட் டாபிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். அந்த 2 மெத்தடும் என்ன, இந்த 2 மெத்தடையும் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அக்கௌண்ட் எப்படி போடணுன்றதையும் நம்ம பார்த்தாச்சு. இது ரெண்டு ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இது ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு தியரி கொஸ்டின், நல்லா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிஸ் வந்து 4 பேசிஸ் இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஐட்டம்ஸ் டு பி ரெக்கார்டட், ஃபிக்ஸட் பேலன்ஸு, கிரெடிட் பேலன்ஸ், 4 பேசிஸ் இருக்குப்பா. நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் எத்தனை அக்கௌண்ட்டு, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் எத்தனை அக்கௌண்ட்டு. ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் 2 அக்கௌண்ட், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் 1 அக்கௌண்ட். இந்த பாருங்க, நான் இங்கே இவ்வளோ சிம்பிளாக எழுதியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக நான் இவ்வளோ சிம்பிளாக எழுதியிருக்கேன். என் ஆன்சர் ஷீட்டில் எழுதும் போது இந்த மாதிரிலாம் எழுதுனீங்க சத்தியமாக மார்க்கே வராது. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, எலாபரேட்டாக எழுதணும் அழகாக. ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ஹேஸ் 2 அக்கௌண்ட்ஸ், ஒன் இஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதர் ஒன் இஸ் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதணும். இங்கே ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அகைன் யூ ஹேவ் டு புட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஆப்பரேட்ஸ் இன் எ சிங்கிள் அக்கௌண்ட் கால்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளியராக எழுதணும். ஓகே, ஐட்டம்ஸ் டு பி ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐட்டம்ஸ் டு பி ரெக்கார்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் கேபிட்டல் அக்கௌண்ட் ரெக்கார்ட் ஆகும். அதர் இன்ஃபர்மேஷன், அதர் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் ஆகும், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல. சரியா? ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல நம்ம தான் பார்த்தோம், கேபிட்டலோடைய ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களுடைய டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் ரெக்கார்ட் ஆகுது. ஃபிக்ஸட் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே கேபிட்டல் இருக்கிறதுனால கேபிட்டல் எப்பவுமே ஃபிக்ஸட் பேலன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபிக்ஸட் பேலன்ஸ் தான் எப்பவுமே இருக்கும். இது ஃப்ளக்சுவேட்டிங் இயர் டு இயர், ஏன்னா எல்லாமே ஒரே அக்கௌண்ட்ல போடுறதுனால நமக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால ஃப்ளக்சுவேட்டிங் இயர் டு இயர். ஓகேவா? லாஸ்ட் ஒன் கிரெடிட் பேலன்ஸ். அப்படின்னா எப்பவுமே வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பை பேலன்ஸ் இது 2 பேலன்ஸ் கேரி டவுன், 2 பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு தான் நம்ம போடுவோம். எப்பவுமே டெபிட் சைடில் தான் வந்து எப்பவுமே பேலன்ஸ் வந்து இருக்கும். வெதர் இட் இஸ் வித்ட்ராயல் ஆர் வெதர் இட் இஸ் அடிஷன், ரெண்டுமே வந்து எப்பவுமே கிரெடிட் பேலன்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே டெபிட் ஆர் கிரெடிட் டிபெண்டிங் அப்பான் தி சிச்சுவேஷன். எப்பவுமே கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது, டெபிட் பேலன்ஸ் எப்பயாவது சம்டைம்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இதை வந்து கணிக்க முடியாது. அக்கார்டிங் டு த கொஸ்டின், அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் நம்ம வந்து டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்ஸ் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் நம்ம பட்டு போயிடலாம். ஸோ இந்த 4 பேசிஸ் எப்பவுமே சரி டிஃபரன்சஸ் எழுதும் போது இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. 2த்தை போட்டு பண்றது வந்து இந்த மாதிரி ட்ரிபிள் காலம் போட்டு பேசிஸ் ஒன்று, இது ஃபிக்ஸட் கேபிட்டல் ஒன்று, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் ஒன்று போட்டிங்கன்னா நீட்டாக ப்ரெசென்டபிளாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டில் ஈஸியாக மார்க்கும் கிடைக்கும். இங்கே கிளியராக இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதுனா அப்படி இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு படிச்ச வரைக்கும் போதும். ஓகேவா? படிச்சதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எப்படி பிரிக்கிறாங்க, ரேஷியோஸ் எப்படி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிளாஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கலீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்க நல்லா படிக்கட்டும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.